السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அதிலும் குறிப்பாக ஃபைஸனாஹித்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடனே வேறொரு இலாஹை நீங்கள் ஆக்க வேண்டாம். ஃபதகுஉத மதுமூமன் மஹ்தூலா என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபதகுஉத மதுமூமன் மஹ்தூலா, அல்லாஹ் தஆலா இலாஹாக இருக்க இன்னொரு வஸ்துவை இலாஹாக நீங்கள் என்றைக்குமே கருத வேண்டாம். இந்த காலத்திலுமே யாரையும் நம்ப வேணாம். அப்படி யாரையாவது நீ நம்பினால் ஃபதகுஉத நீ கடைசியில் ஆகிவிடுவாய் மதுமூம் ஓ மஹ்தூல். இரண்டு வார்த்தைகளை சொல்றாங்க. துனியாவில் ரெண்டு நஷ்டங்கள், ரெண்டு. ஆகிரத்தில் ரெண்டு கஷ்டம். அல்லாஹ் தவிர மற்றதை இலாஹாக்குனா துனியாவில் என்ன ஆகுங்க? மதுமூமன் மஹ்தூலா அப்படின்னு சொல்லுவோம். ஆகிரத்தில் பற்றி அல்லாஹ் கடைசியாக முடிக்கும்போது சொல்றான் வலா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர, அல்லாஹ்வுக்கு தவிர இன்னொருத்தரை இலாஹாக்காத துனியாவில். ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம், நரகில் போடப்படுவாய். மலூமம் மதுஹூரா, அங்க மலூமன் மதுஹூரான்னு சொன்னா இங்கே மதுமூமன் மஹ்தூலான்னு சொல்றாங்க. துனியாவில் ரெண்டு தண்டனை, ஆகிரத்தில் ரெண்டு தண்டனை. அப்ப அல்லாஹ் தஆலா தான் உன் வாழ்க்கையின் சதா என்ன தேவையோ அனைத்து தேவைகளையும் உனக்கு பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க, அல்லாஹ் அல்லாத நீ எதை நம்பினாலும் இவற்றை கொண்டு ஏதாவது ஒரு சிறு தேவையாவது எனக்கு பூர்த்தியாகும், ஒரு சிறு நன்மையேனும் கிடைக்கும், ஒரு சிறு தீமையேனும் இவைகளை கொண்டு எனக்கு பாதுகாக்கப்படும் என்று நீ கருதினால் ஃபதகுஉத மதுமூம் என்ன இழிவுக்கு ஆளானவனாக ஆகுவாய். மஹ்தூல் ஹிதுல்லான்னா ஏமாந்து போயிடுவ கடைசியில். இழிவுன்னா என்ன அர்த்தம்? எங்க போய் ஒரு இறைவன் முன்னாடி நின்றா கண்ணியம் மரியாதை. எவன் உன் அசலிலாக அவன்கிட்ட போய் நின்றால் அவன் உன்னை கண்ணியப்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தி கொடுக்க மாட்டான். மனுஷன்கிட்ட போய் கேட்டா கேவலப்படுத்தி கொடுப்பான். ஏன்னா நீ எதை மனுஷன்கிட்ட போய் உனக்கு தேவை என்று கேட்கிறாயோ அது ஏற்கனவே அவனுக்கும் தேவையானதா இருக்குது. எந்த வஸ்து கேட்கறியோ அவனுக்கும் தேவையா இருக்கு. ஆகவே அவன் உனக்கு கொடுப்பதை
தான் தடுத்து கொண்டு தன் தேவை கட்டுப்படுத்தி கொண்டு உனக்கு தரதான் நினைக்கிறான், பெருசா நினைக்கிறான். சின்னதை கொடுத்தாலும் பெருசா நினைப்பான், அவனுக்கு அது பெருசா தெரியும். ஆனா ரப்பு தாலா எவ்வளவு பெருசு கொடுத்தாலும் அல்லாஹ்க்கு அது சின்னதாங்க. மொத்த உலகத்தையே அல்லாஹ் கொடுத்து எனக்கு கொசுன்னு தக்க அளவு கூட கிடையாது பாது. மனுஷன் எப்படி சின்னதை கொடுத்துட்டான், ரொம்ப பெருசா நான் செஞ்சிட்டேன், மற்றவர்களை விட ஒப்பிட்டு பார்த்து யாரும் அந்த மாதிரி செய்யல, நான் நிறைய செஞ்சிட்டேன். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. யஹ்சபு அன்னம் யஹ்சபு அஹலக்து மாலல் லுபதா, ரொம்ப காசு கொடுத்துட்டேன் போனாங்க. இன்னி யகுலு அஹலக்து மாலல் லுபதா, ரொம்ப காசு நான் கொடுத்துட்டேன் சொல்றா என்று மனிதன் கருதி கொள்ளுவான். என்ன சொல்றேன் இங்க இருக்கு ஆயத்து எடுங்க பண்ணே. இவை யகூலு அயஹ்சபு அல்லன் யக்திர அலைஹி அஹத் யகூலு அஹலக்து மாலல் லுபதா, அப்படின்னா என்ன கசீரா, நான் ரொம்ப பொருளை செலவழித்தேன் என்று இவன் பேசிக்கொள்ளுவான். ரொம்ப காசு கொடுத்துட்டேன். அவன் மனுஷனுடைய புத்தி கொஞ்சோன்னு கொடுத்தாலும் அது அதிகமாக நினைப்பான். வலா தம்னுன் தஸ்தக்சிர், நீ உதவி செய்யாதே, அதை பெருசா கருதி செய்யாதே. என்ன நான் செய்தாலும் அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி, எனக்கு கொடுத்த நியமத்துகளுக்கு முன் இது ஒண்ணுமே இல்லை என்று நீ உன்னை தாழ்ந்து கொடு. இதெல்லாம் எனக்கு கொடுக்க வச்சான். ஒரு பள்ளிவாசலே கட்டி வச்சாலும் சரிதான், ஒரு ஊருக்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா கட்டி, ஒரு கல்யாண மண்டபம் பல கோடியில் கட்டி கொடுத்தாலும் சரிதான், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. சிஹத்தோ சலாமத் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், ஆஃபீத்தோ நேமத் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அதற்கு முன்பு இது ஒன்றுமே கிடையாது. தராவி தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கேன், ஒரு ஃபோன் வருது. இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையை முடிச்சு பயான் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நல்ல வாலிபரான வயது, அவர்கிட்ட எந்த விதமான ஒரு முகச்சோறு கூட இல்லை, நல்லா இருந்துட்டு இருக்கிறாரு ஒரு மனிதர். திடீரென்று அவருக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு போய் காமிக்கிறாங்க. டாக்டர் ஃபுல் செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இது அவருக்கு இந்த வியாதி, அந்த வியாதி ரொம்ப அதிகமாகிடுச்சு, இறுதி நிலையில் இருக்கிறாரு. நீங்கள் வைத்தியம் பண்ணால் ஒரு 4-5 மாதம் 6 மாதமாக இருக்கலாம், வைத்தியம் பண்ணலாம் 6 நாளோ 7 நாளோ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோகமாக ரொம்ப வருத்தமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஜி திடீர்னு என்ன கதியாகும் பார்த்தீங்களா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான, அல்லாஹ் நம்மளை வாழ வச்சிருக்கிறானே, சொகுசான முறையில் வாழ வச்சிருக்கிறானே, அதை நினச்சி அல்லாஹ் என்னையும் அனைத்து முஸ்லீம்களையும் நீ பாதுகாத்துக்க அல்லாஹ் திடீரென்று வரக்கூடிய சோதனைகளை விட்டோம். சரி, இப்போ இதை விட்டு தப்பித்துக்கொள்ள முடியுமா? அவரால் முடியாது. சில சோதனை வரும், கொஞ்சம் முயற்சி செய்து கை காலெலாம் ஆட்டினா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர், வைத்தியம் செய்தால் இத்தனை நாட்கள், வைத்தியம் செய்யாவிட்டால் இத்தனை நாட்கள், அவ்வளோதான், இதனுடைய கட்டம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தார் நிலை, அதை கேட்கும் மனிதரின் நிலை, சொந்த பந்தங்களின் நிலை, மனைவி மக்களின் நிலை என்ன? இப்போ அவர்கிட்ட ஒரு 500 கோடிக்கு பங்களா இருந்துச்சு, எதுக்கு உதவுமா? இப்போ என்ன இல்லை, ஏதாவது உதவுமா? இப்போ அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த ஆஃபியத்து சாதாரண விஷயமா? வலா தம்னுன், நீ எதையுமே கொடுக்காத, தஸ்தக்கு சரி, என்னவோ நீ ரொம்ப கொடுத்ததான்னு நினச்சி கொடுக்காது, அழுதுகிட்டு கொடு. அல்லாஹ் இதை கொடுக்க தௌஃபீக் செஞ்சு, இப்படி எனக்கு நான் தர்மம் செய்வதற்கு பாக்கியம் கொடுத்தீரப்பே, இன்னும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ். இவர் என்ன பார்க்குறாரு, நான் கொடுத்தது அளவுக்கு யார் கொடுத்துருக்க முடியும்? அவர் 500 கொடுத்துருப்பாரு, அவர் 1000 கொடுத்துருப்பாரு, நான் 10,000 கொடுத்துட்டேன். டொனேஷனில் வேறு பள்ளிவாசலில் லிஸ்ட்டு போட்டுடுறாங்க, லிஸ்ட்டு இவர் பேர் முதல்ல போட்டு இத்தனை லட்சம் ரூபா, மற்றவங்களாம் கீழே தான் வருது. உடனே ஒரு தனி பெருமை வந்துடும், நான் செஞ்ச அளவுக்கு யாரும் செய்யலைங்க. இன்றைக்கி பார்த்தா அகில உலகத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அப்போ எப்படி நினச்சியோ
உனக்குள்ள எப்போ அந்த பெருமை வந்ததோ அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அது நன்மையும் சேர்த்து எடுத்துருவாங்க. அவர் ஒன்றுமே நீ உஹது மலையிலும் தங்கம் கொடுத்தாலும் என் சஹாபாக்கள் ஒரு அரை பேரிச்சம்பழம் கொடுத்தாங்களே அதுக்கு ஈடாகாது. அரை பேரிச்சம்பழம் அளவு தங்கம் சொல்லல. நீ உஹது மலையளவு தங்கம் கொடுக்குற, என் சஹாபாக்கள் வெறும் அரை பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் அதுக்கு இது ஈடாகாதுன்றான். அப்ப என்னாச்சு? இவன் இது தன்னுடையது, தான் சம்பாரிச்சது, என் சக்தி, என்னுடைய குவத்து, என்னுடைய மில்க்கு கொடுத்தது, நான் கொடுக்குற எண்ணம் எனக்கு தான் வந்துச்சு, நான் தான் பெருமை, இவ்வளவு உள்ள உட்காந்துருக்கு. சம்பாரிச்சது நான், என் குவத்தை கொண்டு சம்பாரிச்சேன், என் ஆற்றலை கொண்டு சம்பாரிச்சேன், என் இல்மை கொண்டு சம்பாரிச்சேன், நான் சேர்த்து வச்சேன், நான் இதை பாதுகாத்தேன். எத்தனை பேர் பாதுகாக்கல? நான் பாதுகாத்து வச்சேன். பாதுகாத்து அவன் கேட்டவனு கொடுக்கணும் மனசு எனக்கா வந்துச்சு, நானா செஞ்சு நான் வந்தேன். எனக்கு பெரிய அல்லாவுடைய இஷ்ட காதல் வந்துருச்சு, நானா கொடுக்கணும்னு ஆசை வச்சேன், நானா கொடுத்துட்டேன். எதுவுமே உனக்கும் சம்பந்தமே இல்லை. இதுல எதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை. அதை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவனும் யாரும் இல்லை. அந்த சேர்த்ததை கொண்டு வந்து உன்னிடத்திலே அதை தங்க வைத்தவனும் யாரும் இல்லை. தங்க வைத்ததை உன்னிடத்திலிருந்து வெளியே எடுத்து கொடுக்க உனக்கு மனசு கொடுத்ததும் யாரும் இல்லை. கொடுப்பதற்கு ஆபீஸ் சலாமத்து கொடுத்து அதை அல்லாஹ் தஆலா உன்னால் கொடுப்பதற்கு அந்த வேலையை வாங்கிட்டதும் யாரும் இல்லை. நீ அல்லாஹ் இல்லாம சம்பாரிச்சிருவியா? நீ அல்லாஹ் ஆர்டர் இல்லாம மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, என் ஆற்றலோ என் சக்தியோ எதுவும் இல்லாமல் இது எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சஹாபாக்கு சரி, ஒரு பொருள் ஒன்று கையில கிடைச்சிருச்சு, கிடைத்த பின்பு அதை பாதுகாத்து வைக்கணுமே. எத்தனை பேர் சம்பாதிக்கிறான், வருஷக்கணக்காக சம்பாதிக்கிறான், ஆனால் அது கையில் தங்கறது இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவன் தான் செல்வத்தை கொடுத்தான், அந்த செல்வத்தை உன்னிடத்திலே தங்க வைத்ததும் அவன் தான். வர வர ஓட வச்சா என்ன செய்வ நீ? வரவு 8 செலவு 10 போயிட்டே இருக்கு. வரவு அதிகமா இருக்கு, அதுக்கு அதை விட பெரிய செலவு இருக்கு. இப்படி ஒன்னை விட்டு போயிடுச்சு, எங்க தங்கும்? அப்ப அந்த வந்ததை அகுனானா செல்வத்தை கொடுத்தான், அகுனானா அந்த வந்த செல்வத்தை தங்க வைத்ததும் அவன் தான். வாகுனா வாக்குனா சரிப்பா, தங்க வச்சாச்சு. இப்ப யாரையும் பார்த்தோன்னு கொடுக்கணும் ஒரு ஆசை வருது, அந்த ஆசையை கொடுத்ததும் மௌலா தான். அவன் நினைக்காம கொடுக்க முடியாது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனுஷனுடைய கை அவன் நெஞ்சோடு கட்டப்பட்டிருக்கு. மகா கஞ்சன் இந்த மனுஷன். ஒவ்வொரு மனுஷனும் கஞ்ச பிசினார் தான். யார அல்லாஹ் நாடினானோ அவர்களை தேர், அல்லாஹ் நாடினாரே தேர். பெருமாள் கையில் கட்டப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கணும்னு ஆசையே வராது, தடுத்தான் பார்ப்பான், கொடுக்கவே கூடாது. அல்லாஹ் அவன் மனசில் திரும்ப திரும்ப போட்டு கொடுக்க வச்சு. அப்போ அல்லாஹ் கையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டான்னு அர்த்தமா. உடனே கை போய் கொடுத்துரும், திரும்ப கட்டிக்கும், திரும்ப சங்கிலி போடாச்சு கைக்கு. எதை இப்னி ஆதம் அது நினைக்கிறேன், மகுலூலத்துன் அவன் கைகள் கட்டப்பட்டிருக்குது. புகுல் கஞ்சத்தனத்தினால. கொடுக்கணும் சாதாரண விஷயம், அது அல்லாஹ் நாடாமல் கொடுக்க முடியாது. குர்ஆன்ல என்ன சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவிலும் கஞ்சத்தனம் இருக்கிறது. அது அது அங்கே அந்த கஞ்சத்தனம் அந்த ஆத்மாவுக்குள்ளே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. மகா கஞ்சன் ஒவ்வொருத்தனும். யாருன்னா நீங்க நானும், யாருன்னா உலகமாக கொடையாடி யார சொல்றியோ அவனும் கஞ்சன் தான். கஞ்சன் அல்லாஹ்வே சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அந்த நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டும் எவன் பாதுகாக்கப்பட்டானோ அவன் வெற்றியாளன். இந்த சொல்லும் போது என் ஷேഖனா எனக்கு வருது. எஜமா சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை எஜமா போட்ட பிச்சை தான். எஜமா சொல்லுவாங்க, கவனிச்சேபா, யார் கஞ்சத்தனத்தை விட்டு தன்னை பாதுகாத்து கொண்டானோன்னு சொல்லல, அந்த மனதில் உண்டான கஞ்சத்தனத்தை விட்டும் யாரை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விட்டானோ, எவன் பாதுகாக்கப்பட்டானோ, கஞ்சத்தனத்தை விட்டும் எவன் பாதுகாக்கப்பட்டானோ அவன் வெற்றியாளன். அல்லாஹ் அவனை எப்படி வச்சிருக்கான், பாதுகாக்கப்பட்டுச்சா பார்த்து. இல்லைன்னா விடாத நப்சு. ₹1 எடுத்து அடுத்தவனு கொடுக்க விடவே விடாது. ஏன்
ஜி இதை இலாஹாக்கி வச்சுட்டான். இதுதான் என் இலா. இதை கொண்டு இன்னென்ன தேவைகள் எனக்கு பூர்த்தியாகும். இந்த 100 ரூபா காசு என்கிட்ட இருந்தால் இதை கொண்டு சோப்பு வாங்கலாம், இதை கொண்டு கைலி வாங்கலாம், இதை கொண்டு சட்டை வாங்கலாம், இதை கொண்டு துண்டு வாங்கலாம், ஒரு இது வாங்கலாம். அது அந்த 100 ரூபாயுடைய வட்டத்தில் என்னென்ன வாங்கலாமோ அதை காட்டும் உனக்கு. 1 லட்ச ரூபா இருந்தால் 1 லட்ச ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம்னு ஒன்று காட்டுது. இந்த 1 லட்ச ரூபாய் என்ன விட்டு போயிட்டா வாங்க முடியாது. அப்போ எதை இலாகா பார்த்துட்டான்? ஷையை இலாகா பார்த்துட்டான். அதனால் அதை விட்டு மனுஷன் போகவே போகாது அந்த நஃப்ஸ். அல்லா ஜல்லஷானு தஆலா நான் யாரை பாதுகாத்தேனோ அவர்களை தவிர ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸி, ஷுஹ நஃப்ஸி விட்டு பாதுகாக்கப்பட்டவன் யாரு? அதை அல்லாஹ் சொல்றான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். முஹ்லஸ் அல்லாஹ்வால் இஹ்லாஸ் கொடுக்கப்பட்டவர்கள். இப்ப இந்த கஞ்சத்தனத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கொடுக்காம காசை சேர்த்து வைக்கிறானே பை, அது காரணம் என்ன? ஜி காசை இலாஹாக்கிட்டான். அதாவது இந்த காசு என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அடுத்து என் தேவை நிறைவேறாது. இப்படி பயம் காட்டுறது யாரு? ஷைத்தான். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. டேய் இது போச்சுன்னா அப்புறம் நீ கஷ்டப்படுடா என்று ஷைத்தான் ஏழ்மையை பயம் காட்டுவான். ஏழ்மைய அந்த ஷைத்தான் வந்து உள்ளுக்குள்ள பயம் காட்டிட்டே உட்காந்துருக்கான். டே காசு விட்டுறாத, போச்சுன்னா கஷ்டம், போச்சுன்னா போயிடும் போயிடும். அஷைத்தானும் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. இப்ப ஷைத்தான் யார் கிட்ட வரமாட்டான்? முஹ்லஸீன் கிட்ட வரமாட்டேன்ட்டான். அது சொல்லுங்க பை. இல்லா இபாதக என்ன ஷைத்தானுடைய வேலை யார்கிட்ட செல்லாதுன்றான் அல்லாஹ் தஆலா. இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين. மக்கள் அனைவரையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குவேன். சத்தியமாக சத்தியம் சொல்றேன், அனைவரும் குட்டிச்சவர் ஆக்குவேன். யாரை தவிர? இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். இஹ்லாஸ் உன்னால் கொடுக்கப்பட்டார்களே அவர்களை தவிர. அப்ப இஹ்லாஸா தானா ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நீ யாரை முஹ்லஸாக தேர்ந்தெடுத்து கொண்டாயோ அவர்களை தவிர. அங்கேயும் நம்ம வேலை இல்லை பாருங்க, அங்கேயும் மொழதான். இப்ப முஹ்லஸீன்கள்ட்ட ஷைத்தான் வர முடியாது, ஃபக்ர தூண்ட முடியாது. நீ எப்படி உன் கல்புல கட்டப்பட்டு கை கட்டப்பட்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற? கொடுக்க கை போயிரு வந்துருது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுத்தாதான் மனசை கொஞ்சம் அடக்கி வச்சு கொடுத்தாதான். முஹ்லஸீன்கள் எப்படி கேட்டீங்கன்னா, முஹ்லஸீன்களை பார்த்தா தெரியும். அவங்க எதையுமே வச்சிருக்க மாட்டாங்க, ஏதோ மனசை கட்டுப்படுத்தி ஒன்று வச்சாதான். இதுக்கு நேரு மாத்தமா எல்லாமே போயிடும், கையில் இருக்காது அவங்கள்ட்ட. தனக்குன்னு கட்டுப்படுத்தி சரி வச்சுக்கோ அப்படின்னு பிள்ளை குட்டிக்கிதோ அப்படின்னு வச்சாலே தவிர மற்றெல்லாம் விட்டுருவாங்க, தனக்கு வச்சுக்க மாட்டாங்க. முஹ்லஸீன் யாரு? இஹ்லாஸ் கொடுக்கப்பட்டவர். அல் இஹ்லாஸ் அத் தௌஹீத். தௌஹீத் அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். வஸ்துவை யார் இலாஹாக ஆக்கவில்லையோ, ஷையை யார் இலாஹாக ஆக்கவில்லையோ அவர்கள் தான் முஹ்லஸீன்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தன்னுடைய உணர்வாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவங்க தான் முஹ்லஸ். அல்லாஹ் இன்னொருத்தரை இலாஹாக ஆக்காதவர்கள். அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இது போனா இன்னொன்னு வந்துட்டே இருக்கு, நம்ம இது போய் இன்னொன்னு கூட்டிட்டு வரும். எதை சேமித்து வைக்கிறோமோ அது நம்மள்ட்ட போயிடும், வேற ஏதோ ஒரு வழியில போயிடும். மனசுல சொன்ன பின்னாடி, அல்லாஹ் கொடுக்க சொன்ன பின்னாடி கொடுக்காம வச்சிருக்கிறியோ இன்னொரு வழியில போயிடும். விளங்குச்சா பை? அல்லாஹ் கொடுக்க சொல்லி உடனே கொடுத்துட்ட, அது இன்னும் 4-5 கூட்டிட்டு வந்துடும். இந்த ரமலான் ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்தாங்க வீட்டுக்கு, 2-3 ஆப்பிள் கொண்டு வந்தாங்க. உடனே அடுத்து ஒருத்தர் வந்தாங்க, அந்த ஆப்பிள் கொடுத்துருங்க. ஏன் 3 ஆப்பிள் 10 சில பேருக்கு, அது போனால் இன்னும் 10 கூட்டிட்டு வரும். அவங்க போய் அடுத்த வாரம் 30 ஆப்பிள் கொண்டு வர்றாங்க. பார்த்தியா, நேற்று அந்த ஆப்பிள் அமிச்சம் இல்லை,
அதுதான் போய் இதை சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருக்கு. இதை அனுப்பிச்சிடு, அது போய் கூட்டிகிட்டு வந்துடும் போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இதை அனுபவிச்சு பார்த்து தெரியும், அனுபவிச்சு பார்த்து தெரியும். ஒரு சின்ன ஆப்ரேஷன் நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு 2000 ரூபா என் கையில் காசு இல்லை. இன்னி பார்த்தா 200 தான் இருந்துச்சு கையில், வெறும் 200 ரூபா. ரிக்ரூட்மெண்ட்ஸுக்கு போகிறோம். இப்போ யோசிச்சு ரூபாய் 200 ரூபா பத்தாது, இன்னும் 1800 ரூபா வேணும். இது அனுப்பிச்சி வைக்கிறேன் ரூபாய் 5 இது போய் காசு கூட்டு அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்துடும் அப்படின்ட்டு ரிக்ரூட்மெண்ட்ஸுக்கு போன இடத்துல ஒருத்தர் 200 ரூபா காசு போட்டு வந்தாச்சு. கவலையே வரல, எல்லாம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு. காலையில் விடிஞ்ச ஆப்ரேஷன். இது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி விடிஞ்ச ஆப்ரேஷன். காலங்காத்தால் ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் கொடுத்து இது வச்சுக்கோங்க, இன்னும் தேவைப்பட்டால் சொல்லுங்கன்னு கொடுத்தோம். திறந்து பார்த்தா 2000 கரெக்டாக இருக்கு. இப்படிலாம் இல்லை, இது ஒன்று உதாரணம் சொல்கிறேன். இப்படி ஆயிரக்கணக்கான நம்ம முறையில் உதாரணங்கள் இருக்குது. அல்லாட்ட வாங்கின பின்னாடி, எஜமான்ட்ட வாங்கின பின்னாடி அல்லா மேலே எப்படி வந்துடுது, தனி இன்பம் வந்துடுது, பேரின்பம். எதன் பக்கமும் ஒரு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இதை நம்புவோமா, இதை நம்புவோமா, இதை நம்பி வாழ்வோமா, அதை நம்பி வாழ்வோமா, இதுக்கு இதை நம்ம நம்பிக்கையே வராது. நீ அல்லாட்ட வாங்கி பழகிட்ட, சிறுஷ்டின் பக்கம் நம்பிக்கையே போகாது. அந்த சிறுஷ்டி நம்மளை விட்டு ஒதுக்குனா கவலையும் வராது, கவலையும் வராது. வந்தாலும் அதை பற்றி நீ பெருமை அடிக்க மாட்ட, அது கையை விட்டு போனாலும் கவலையும் வராது. அவனும் நம்பிட்டுன்னு சொல்றான். ஜி மர்சாவுக்கு முதல்ல வந்தபோது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு முதல் பயானில் முஜீப் மோல இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னீங்க கேளுங்க, இருக்காங்க கேளுங்க. என்ன சொன்னாங்க? முஜீபுர் ரஹ்மான் கூப்பிட்டார்கள், அவர்கள் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று நான் வரவில்லை. என்ன சொன்னேன்லம்மா? என்ன சொன்னேன்? முஜீபையும் ரஹ்மானையும் நம்பி வந்திருக்கிறேன். இவங்க பேர் முஜீபுர் ரஹ்மான். முஜீபுர் ரஹ்மானை நம்பினால் மதுமூமும் மஹ்தூலா, கேவலப்படுவாய், கை சேதப்படுவாய், ஹிதுலான ஏமாற்றம் அடைவாய். நான் யாரை நம்பி வந்தேன்? முஜீப். முஜீப் யாருங்க? அல்ல முஜீப். நீ எதை அளித்தா எதை கேட்டாலும் தரக்கூடிய பதிலளிப்பவன் முஜீப். அல்ல யாருங்க? ரஹ்மான். நான் முஜீபையும் ரஹ்மானை நம்பி வந்திருக்கிறேன். இன்ன வரைக்கும் ஓடுது அல்லாஹ் ஹஸ்ல கொண்டு, 4 வருஷமா ஓடுது. எந்த ஆசிரியருக்கும் சம்பளம் வந்து லேட்டா கொடுக்கவே இல்லை, ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்துறாங்க மூலம் வந்ததிலிருந்து அல்லாஹ் ஃபஸ்ல கொண்டு. ஏன்? முஜீபுர் ரஹ்மான் நம்பினா அவர் வியாதி வந்துடலாம், அல்லாஹ் எனக்கு நீண்ட விஷயம் ஆபி சலாமத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் அவங்களுடைய உடலை சிஹ சலாமத்தாக உள்ளையும் உள்ளத்தையும் 100 ஆகட்டும். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், மூத்தா போயிடலாம். மனுஷனை நம்பி வந்து சொல்றேன், அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசு கொடுக்கும். உதாரணம் இப்படியே ஆகலாம் இல்லையா? ஏதோ ஒரு பிரிவு ஏற்படலாமா இல்லையா? என்ன வேணும் நடக்கலாம். அல்லது வியாபாரத்தில் கீழே போயிடலாம், அல்லாஹ் அவங்களுக்கு மேலே கொண்டு வருவானாங்க. இது யாரை நம்பனே சொல்றேன். ஒரு ஆள் நம்பரா இருந்தாலும் மூத்தா போயிடலாம், உடம்பு சரியில்லாமல் போயிடலாம், படுத்த படுக்கையா போயிடலாம், எந்திரிக்க முடியாமல் போயிடலாம். அது எந்த வியாபாரத்தில் இருக்க அந்த வியாபாரம் இல்லாமல் நடக்காமல் போயிடலாம். அல்லது உனக்கும் அவருக்கு சண்டை முட்டு விட்டுடலாம், கடைசியில் கை சேதப்படுற மாதிரி. மதுமும் தம்மு, ஒரு மனுஷனை போய் நின்றுன்னு சொன்னா இதோட தான் கொடுப்பாங்க. கடைசியில் உன்னை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். உன்னை பற்றி ஒரு கேவலத்தை அவன் மனசுல அல்லாஹ் தஆலா போட்டுருவான். எப்ப நீ சிருஷ்டிகள் பக்கம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறியோ, உன்னை பற்றி ஒரு கேவலத்தை சிருஷ்டிகள் மனசுல அல்லாஹ் போட்டுருவான். கொடுப்பான், எனக்கு வேலை கொடுக்கணுமா அப்படின்னு மனசுல அவனை கேவலமா நினைச்சு கொடுப்பான். சிருஷ்டிகளை இலாஹா ஆக்காத, இதை இருந்து ஏற்றுக்கொள்வார்களா, நான் கொடுக்கறது அவங்க கபூல் செஞ்சுக்குவாங்களா, கண்ணியமா அல்லாஹ் கொடுப்பான். ரிஸ்கன் கரீம், கண்ணியமான ரிஸ்க்குன்னு சொல்றாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சிருஷ்டியை நம்பினா ரிஸ்க் கிடைக்கும், மதுபூம் கேவலப்பட்டு கிடைக்கும். இந்தா வந்துடுறாங்க வாசல்ல, இந்திரி இந்தா அல்லாஹ் ரிஸ்கன் கரீம் யார சொல்றான்? ரிஸ்கே கரீம், சங்கையான ரிஸ்க். சங்கையான ரிஸ்க் என்ன? கொடுப்பவன் தான் தாழ்மையாக ஆகி, இதை இந்த சீதேவி ஏற்றுக்கொண்டால் என் வாழ்வு சீறு பெறுமே, நல்லா இருப்பனே என்று அவர்கள் தாழ்மையாகி உன்னை உயர்த்தி கொடுப்பதற்கு பேர் ரிஸ்கே கரீம். எங்க இருக்கு? ரிஸ்குன் கரீம் சொல்லுங்க குர்ஆன்ல. அவன் ரிஸ்கன் கரீம்,
அதுக்கு கரீம் அர்த்தம் என்னங்க? கொடுப்பவன் தான் தாழ்மையாகி உன்னை உயர்த்தி இது அந்த சீதேவிக்கு கொடுப்பதனால் என் கதி நல்ல கதியாயிருமே, எனக்கு துவா கிடைக்குமே, அவருடைய நல்வாழ்த்துக்கு நல்ல துவாக்களோடு நான் நல்லா இருப்பனே என்று அவர் தாழ்மையாகி கொடுக்கறதுக்கு பேர் ரிஸ்க கரீம். மதுவும் எதுங்க? கொடுத்து உன்னை மட்டமான இருந்தா பிடி தொலை வந்துடுவான காலங்காத்தால என்று உன்னை மட்டமாக கருதி கொடுத்து மது தம்மு கேவலம் விளஞ்சையிலே. அப்ப அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை இலாஹாக்குவார்களோ உட்கார்ந்துடுவாய். மதுமும் கிடைச்சா ரம்மா தான் கிடைக்கும், கிடைக்கலைன்னா மஹதூலா போயிருவார். கிடைச்சா மதுமுமா, கிடைக்கலைன்னா மஹதூலா. மஹதூலா ஏமாற்றன்னா இவன் நம்பணும், கடைசியில கை விட்டாருங்க, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. இவர் செஞ்சு கொடுப்பாருன்னு நினைச்சேன், என் பிள்ளை கல்யாணத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாருன்னு நினைச்சேன், திடீர்னு நாள் போயிட்டாரு. இதுதான் ஏமாற்றம். கிடைத்தால் தம்மோடு கிடைக்கும், கிடைக்காவிட்டால் ஏமாற்றத்தோடு உட்காருவாய். ஏன்? சிருஷ்டிகளை இலாஹாக்கணும். அவைகளை நான் ஏன் நம்புற? அல்லாஹ் சிருஷ்டிகளுக்கு உதாரணமாக எதை சொல்றான்? அன்கபூத், ஒட்டடப்பூச்சி சொல்றான். ஒட்டடப்பூச்சியுடைய கூடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ அதை போய் தொங்கிக்கோனா நிக்கலாம், நிக்க முடியுமா? நீ அதை போட்டு ஒட்டடப்பூச்சி நம்புறாங்க மாதிரி. அல்லாஹ் தாலா அல்லாத மசருல்லதீன் இத்தகது மிந்தூனில்லாஹி அவுலியா. அல்லாஹ் அல்லாதவைகளை யார் தன்னுடைய நேசர்களாக, தனக்கு உதவியாளர்களாக, தனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக கருதுகிறார்களோ, கமசலில் அன்கபூத், அவளுக்கு உதாரணம் ஒட்டடப்பூச்சி போல. இத்தகது பைத்தா, அதுவும் தான் ஒரு வீடு கட்டியது. இன்ன அவுஹனல் புயூத் இல்ல பைத்துல் அன்கபூத். ஆக வீடுகள் ஆக மட்டமான பலகீனமான வீடு ஒட்டடப்பூச்சியுடைய வீடா இருக்கும். லவ்கானு யஅலமூன், இதை அறிய வேண்டாமா அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ஒட்டடப்பூச்சி வீட்டுல குடியிருக்க முடியுமா? யாருக்கா உதவுமா? ஏதாவது உதவுமா? அவ்வளவுதான். சிருஷ்டிகள் எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னும் இல்லை. அதுல பார்த்தா ஒட்டடப்பூச்சி பெருசா கூடு கட்டி இருக்கு. படி இங்க இருந்து அங்க வரைக்கும் படி படி இந்த வீட்டுல பாதி கட்டி இருக்கு, ஒரு குச்சியை சுத்தமா போதும், எல்லாம் காணாம ஒண்ணுமே இல்லாம போயிடும். பையது மொத்த சிருஷ்டி காணல் நீர் மாதிரிதான், ஒண்ணும் இல்லை. அல்ல எத்தனை உதாரணம் சொல்றான் பாருங்க. ஒட்டடப்பூச்சி உதாரணமா சொல்றான். சிருஷ்டிகள் நம்பனா ஏன்? அஸாத்துல அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல முஹ்தாஜானது போய் நம்புறே. அதுவே முஹ்தாஜா இருக்குது. ஸாத்துல அதம் சுய உஜூத் இல்லையே, உஜூத் இல்லாத ஒன்றை போய் நம்பிட்டு இருக்கிற. அதை போய் கேட்கறது கேவலமாச்சே சிருஷ்டிகள்கிட்ட போய் கேட்கறது. ஸாத்துல அதம், சிஃபாத்துல மையத், மையத்துல போய் உதவி கேட்டா எப்படி இருக்கும்? கபர்ஸ்தான போய் கபர் மையத்தே. ஸாத்துல அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், சுயமே தன் தேவை எதையுமே தன்தானே தன்னுடைய தேவை செய்வதற்கு ஆற்றல் குவத் இல்லை. ஆசார்ல முஹ்தாஜ், தேவையுடையது. இதுல போய் கேட்கறிய பண்ணி ஒட்டடப்பூச்சி நம்பி வந்த மாதிரி. அது ஒன்றுத்துக்கும் உதவ. ஒரு உதாரணம் சொன்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு ஈய உதாரணம் காட்டுறான். ஒட்டடப்பூச்சி ஒரு ஈ. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் தஆலா தவிர, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ضُرِبَ மஸலுன், ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. ஃபஸ்தமிஊ லஹு, கவனமாக கேளுங்கள். அங்கே இங்கு பேசிக் கொண்டிருக்காமல் உங்களே தான் சொல்றேன். இங்க கேளுங்க. நசர் இங்க இருக்கு, அங்க எதுக்கு பாக்குறீங்க? வாட் இஸ் தட் வைத்தறிச்சல்? அங்க என்ன பாக்குறீங்க? வை என்ன பாருங்க. ضُرِبَ மஸலுன், ஒரு உதாரணம் காட்டப்பட்டது. இப்ப நான் பானம் முடிச்ச பண்ணி கேட்பேன் ஒருத்தையும், யார் யாரும் விளையாண்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஒருத்தர் கூட்டு கேட்பேன், என்னென்ன உதாரணம் சொன்ன வரிசையா சொல்லு. ஃபர்ஸ்ட் இருந்து பாடம் சொல்லணும். அப்படியே ஃபஸ்தமிஊ லஹு, அதை காது தாழ்த்தி கேளு, விளையாண்டு இருக்காது. அதை பத்தி அல்லாஹ் சொல்லுவோம் சொல்றேன் பாருங்க. உதாரணம் காட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு போலாம்ல. ஃபஸ்தமிஊ, கவனிச்சு கேளு, காது தாழ்த்தி கேளு, அங்கங்க விளையாண்டு இருக்காத. ஜி நான் உன்னைய பார்க்குறேன், நீ அங்க பார்த்துட்டு இருக்கிற. ஏப்பா உன்னைதான் சொல்றேன். ஃபஸ்தமிஊ லஹு, கவனித்து கேளு. ضُرِبَ மஸலுன் ஃபஸ்தமிஊ லஹு, நல்லா கவனிச்சு கேளு. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி,
அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் உதவும் என்று நீ மனசிலே கற்பனை கொண்டு வருகிறாயோ, ஒரு நிமிஷம் கற்பனை கொண்டு வந்து பாரு. யாரெல்லாம் இவர் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பாரு, இவர் எனக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, இவர் எனக்கு காசு கொடுப்பாரு, இவர் எனக்கு வேலை கொடுப்பாரு, யாரெல்லாம் உனக்கு மனசுல நம்பிக்கை. சில பேருக்கு பொருள் மனுஷங்க, சில பேர் இந்த காசு இருக்கும், அது உதவும், பேங்க்ல ஒரு காசு இருக்கு, அது இன்ஷா அல்லாஹ் தாலும் நம்ம கைகூடாது. என்ன இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன், அது உதவும், ஒரு மனக்கடை வாங்கி வச்சிருக்கேன், ஒரு வீடு வச்சிருக்கேன், அதை விற்று கொஞ்சம் காலம் பொழைச்சிக்கலாம். ஆசை நகை நட்டு இருக்குது, எப்படி இருந்தாலும் ஒரு 20 பவுன், அது ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு தேவையானது இருக்குது, சம்பாதிக்காட்டியும் பொழைச்சிக்கலாம். அப்போ எதுவெல்லாம் உன் மனசில் அல்லாஹ்வோட மாசிவெல்லாம் இலாஹாக உட்கார்ந்துருக்கோ, உன் தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக உட்கார்ந்துருக்கோ, எல்லாத்தையும் கொண்டு வா. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் உதவும் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள், லைன் யഖ்லுகு துபாபன், அவ எல்லாமே சேர்ந்து உனக்கு உதவுறதா? அது மண்ணாவது, ஒரு ஈய கூட படைக்க முடியாது. லைன் யഖ்லுகு துபாபன், ஒரு ஈய கூட உண்டாக்க முடியாது, அல்லாஹ் தான் உண்டாக்குவான். அதற்காக அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும் சரியே, யாரெல்லாம் இலாஹானுக்கிறையோ ஒரு ஈய உண்டாக்க முடியாது. ஜப்பான், ஜெர்மன், அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் சேர்ந்து ஒரு ஈய உண்டாக்கிட முடியுமா? உயிர் கொடுத்துட முடியுமா? வல விஜிதமாவூலஹு, அதற்காக அவர்கள் ஒன்று திரண்டாலும் சரியே. வை யஸ்லுபுஹுமு துபாபு ஷையன், சரிங்க, ஈய உண்டாக்குற ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் படைத்த ஈ அவர்கள் உணவில் இருந்து அவர் சாப்பாட்டு ஏதோ ஒரு அணுவலு ஒரு ரவை அளவு தூக்கிட்டு போயிருச்சு, காலையோ வாயிலையோ கவ்விட்டு போயிருச்சு. அதை அந்த ஈயிடமிருந்து மீட்டு கொண்டு வர முடியாது, இவனால. கொண்டு வர சொல்லு, யார நம்பரையோ நம்பர் ஈ கொஞ்சம் ஒரு ரவையை தூக்கிட்டு போயிடுச்சு, அதை பிடிச்சி அந்த ஈ ரவையை வாங்கிட்டு வாங்க முடியுமா? அவ்வளவுதான் அவன் புத்தி. தேடுபவனும் பலகீனமாகிவிட்டான், தேடப்பட்டவனும் பலகீனமாகிவிட்டான். நம்பனவனும் நம்பப்பட்ட 2 பேருமே பலகீனமானவர்கள் தான். நம்புற நீ எப்ப நம்பிக்கை அற்ற ஒன்றை நம்புகிறாயோ, நம்ப தகுந்தவற்றை இல்லாத நம்புகிறாயோ, நீயும் பலகீனமா போயிட்ட. பலகீனமான கும்ப பிடிச்சான், அவனும் பலகீனமானவன். பலமானவனை பிடிச்சிட்டான், அவனும் பலமாயிருவான். நீ மௌலாவை கையில பிடிச்சுக்கிட்ட, நீயும் கவி ஆயிருவ. அப்படியே உன்னை பிடிச்சவனும் பாதுகாக்கப்படுவான். பிடிச்சது புளியங்கொம்பா பிடின்னு சொல்றான்ல, புளியங்கொம்பு வளையுமே வழி உடையாது. எது புளியங்கொம்பு? புளிய மரம். இது முருங்கை மரம் இருக்க என்ன, சின்ன பையன் தொங்க முடியாது. ஒரு பையன் பிடிச்சி முருங்கை மரம் தொங்கிட்டு இருக்கான், டம்பு எப்போ உடையும் தெரியாது, அவனை பிடிச்சி இன்னொன்று தொங்குறான். அதுவும் கீழே விழுந்துடும், தொங்குறவனும் கீழே விழுந்துருவான். எவனால அவனை தொங்கினா அவனும் கீழே விழுந்துருவான். மத்லூப் பலகீனமா இருக்கிறனால, பலகீனமான மத்லூபை தொங்கக்கூடிய தாலிபும் பலகீனமானவன் தான். இதே மௌலாவை பிடிச்சிட்டா ஒருத்தன், இன்னல்லாஹ் கவியுன் அஸீஸ், வலிமை வாய்ந்தவன், அனைத்தையும் மிகைத்தவன். அவனை பிடிச்சுக்கிட்ட, அவனை பிடித்தவனாக இவரோ கவி ஆயிடுவாரு. இது லவ்ஃப தாலிபு வல் மத்லூப். மத்லூப் லைஃபா இருக்கிறனால தாலிபும் லைஃபா போயிட்டார். மத்லூப் கவியா இருந்தா கவி தாலிபு வல் மத்லூப் அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த தாலிப் இருக்காரு, அவரை நீ மத்லூப் ஆக்கி அவரை நீ கையை பிடிச்சாலும் நீ முன்னேறலாம். நீ யார் அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டாரோ அவரை பிடிச்சுக்கோ. அவரு ஒண்ணு புடிய அல்லாஹ் ஜாயின் பண்ணி விடுவாரு. அதனாலதான் அவுலியாக்களை பிடிச்சிருக்கிறோம். அவுலியாக்களை நாங்க அவர்கள் சுயமே தேவையை செய்வார்கள் பிடிக்கல. அவங்க நான் சுயமே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்களே. நீ 1 ரூபா வச்சுக்கிட்டு இது என் காசுங்கிற, அவங்க எத்தனை கோடி இருந்தாலும் என்னது இல்லைங்கிறாங்க. அவங்க ஃபகீரு, நீ மால்தார். எப்ப அவர்கள் தான் இல்லை என்று சொல்லிவிட்டார்களோ, ஏன் உஜூத் இல்லை, ஏன் சிஃபாத் இல்லை, ஏன் அஃஆல் இல்லை, ஏன் ஆசார் இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, இப்ப அவர்களை பிடித்தவர்கள் யாரை பிடித்தவர்கள்? ஹக்கை பிடித்தவர்கள். ஹபுலுல்லா, அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்க்கிற கயிறு அவர்கள். வஅத்தஸிமு பில்லாஹ், அது
ஒமை யஅ்தஸிம் பில்லாஹி. அப்ப அல்லாஹ்வை கெட்டியா பிடிச்சுக்கோ சொல்றாங்க. ஒமை யஅ்தஸிம் பில்லாஹி ஃபக்து ஹுதிய இலா ஸிராத். வஅ்தஸிமு பில்லாஹி வஅக்லிஸு தீனஹும் லில்லாஹ் இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு வஅ்தஸமு பில்லாஹி. இல்ல பை வஅ்தஸிமு பில்லாஹ் அல்லாஹ்வை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதுவும் சொன்னாங்க ஒமை யஅ்தஸிம் பில்லாஹி ஃபக்து ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ்வை கெட்டியா பிடிச்சுக்கிட்டவங்க இது வந்திருக்கா இல்லையா? இப்ப அல்லாஹ்வை பிடிச்சுக்கோன்னு சொன்னானதுல ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல சொல்றான் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கையை, அல்லாஹ்வுடைய கயிற்றை கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டி திரும்ப அல்லாஹ்வுடைய கயிறுன்னு அர்த்தம். அப்ப கயிறு எங்க இருந்து தொங்கும்? அல்லாஹ்வுடைய கயிறு. அந்த கயிறு யாரை பிடிச்சிருக்கும்? அப்படி அல்லாஹ்வுடைய கயிறு பிடிச்சா அல்லாஹ்வுக்கு போயிடலாம்ல. அப்ப அல்லாஹ்வுடைய கயிறு சொன்ன, அல்லாஹ்வுடைய கயிறுனா அல்லாஹ் வேற கயிறு வேற தான். அந்த கயிறு அல்லாஹ் ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கு. நீ அந்த கயிறை பிடிச்சாலும் அல்லாஹ் பக்கம் இழுத்துட்டு போயிடுவோம், நீ இஷ்டம் போயிடும். இன்ஜினை முதல் பெட்டி கெட்டியா பிடிச்சிருக்கு. அப்ப கவிய தாலிபு வல் மத்லூப். அது மத்லூபு உறுதியா இருக்கனால தாலிபு உறுதியா இருக்கும். இப்ப நீ முதல் பெட்டி, ரெண்டாவது பெட்டி என்ன செய்யணும்? முதல் பெட்டியை பிடிச்சா போதும். அதெல்லாம் பண்ணுங்க, நாங்க அல்லாஹ் தான் பிடிப்போம். வாங்கினா கொடுத்தால் அல்லாஹ்விடம் கொடுப்போம், வாங்கினா அல்லாஹ் மட்டும் தான் வாங்குவோம். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு. ரெண்டாவது பிடிச்சி நானும் இன்ஜின் அப்படியே மேலே ஏறி நீ பிடிக்கணும். மூணாவது பெட்டி அந்த ரெண்டாவது பெட்டி மேலே ஏறணும். எங்க போய் என்னைக்கு போய் சேர்றது? புரியுது தெரிஞ்சுங்களா? அதான் அல்லாஹ் சொல்லிட்டான் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிச்சுக்கப்பா. அல்லாஹ் பிடிக்க முடியல, வஅ்தஸிமு பில்லாஹ் அல்லாஹ் சொன்னா பிடிக்க முடியல, அல்லாஹ்வுடைய கயிற்றை கெட்டியா பிடிச்சுக்கோ. அல்லாஹ் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹ். அந்த ஹப்லுல்லாஹ் யாருங்க? அன்பியாக்கள், அவுலியாக்கள். ஏன் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை இருக்க பிடித்துக் கொண்டவர்கள். சரி, அவங்கள பிடிச்சா அவங்களே பிடிக்கணும், அல்லாஹ் பிடிக்க வேண்டியது தானே? பிடிச்சா அல்லாஹ் பிடிச்சா உனக்கு அல்லாஹ் பிடிக்க தெரியும். வஅ்தஸிம் பில்லாஹ் வரல நீ, ஆனா அல்லாஹ் வஅ்தஸிம் பிஹப்லில்லாஹ் வந்துரு நீ. அந்த ஹப்லுல்லாஹ் வஅ்தஸிம் பிஹப்லில்லாஹ் வஅ்தஸிம் பில்லாஹ்ல கொண்டு போய் சேர்த்து அந்த கைத்தை பிடிச்சுக்கிட்டே அல்லாஹ் பக்கம் போயிடலாம். நீ வஅ்தஸிம் பிஹப்லில்லாஹ் கயிறு எங்க போய் சேர்க்கும்? அல்லாஹ் பக்கம் போய் சேர்த்து. அதனால அன்பியாக்கள், அவுலியாக்கள் ஹப்லுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறுகள் அவர்கள். சமஜ்மே பை? இவர்கள் உன்னை அல்லாஹ் எப்படி பிடிப்பது என்று உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் தான் உதவி, அல்லாஹ் தான் உன்னுடைய இலாஹ், அல்லாஹ் தவிர இலாஹ் யாரும் இல்லை என்பதை உனக்கு சொல்லித் தரக்கூடியவர்கள். அவங்கள பிடிச்சுக்கோ, அவங்கள பிடிச்சுக்கோன்னு சொன்னா அவங்கள இலாஹாக சொன்னோமா? யாரும் இலாஹாக்க மாட்டாங்க. அவுலியாக்கள் யாரு இலாஹாக யாராக்குனா? அன்பியாக்கள் யாரு இலாஹாக ஆக்குனா? அவங்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை மதியுங்கள், மரியாதை கொடுங்க சொல்றாங்க. அவர் உதவி செய்வார்கள் உங்களுக்கு. எதற்காக வேண்டி? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு உதவி செய்வார்கள். அவங்களை இலாஹாக யாரும் ஆக்குனா? யாரும் ஆக்கவே இல்லை இது வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது வரைக்கும் அவுலியாக்களுடைய நேசர்களோ அன்பியாக்களுடைய நேசர்களோ யாருமே எந்த நபியையும், எந்த ரசூலையும், எந்த வலியும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்று என்றோ, இவர்களும் இலாஹ் என்றோ, இவர்கள் சுயமாக நம்ம தேவையை பூர்த்தி செய்வார்கள் என்றோ, அல்லாஹ் கைவிட்டாலும் அவுலியா கைவிட மாட்டார் என்றோ யாரும் சொல்லவே இல்லை. வமை யுஹ்னில்லாஹு, யாரை அல்லாஹ் கேவலப்படுத்தி விட்டானோ ஃபமா லஹு மின் முக்ரிம், அவரை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தடுத்து விட்டால் அதை கொடுப்பவன் யாரும் இல்லை. லா முஅத்திய லிமா மனஅத, யா அல்லாஹ் நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை. எந்த அவுலியாவும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னான். அல்லாஹ் கொடுக்கிறான், இவர்கள் பங்கு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ் முஅத்தி, கொடுப்பவன் அல்லாஹ் தான். ஆனால் காசிமன், பங்கு வைக்கக்கூடிய நான் இருக்கிறேன். அப்ப எதை உதாரணம் அல்ல சொன்ன பை? ஒரு ஈய உதாரணம் சொல்ல. தேடுபவனும் தேடப்பட்ட ரெண்டு பேரும் பலகீனமாக ஆகிவிட்டார்கள் சொன்ன. அடுத்தது
ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை. இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், அல்லாஹ் தஆலா மிகவும் கவியானவனாகவும் அஸீஸ் அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான். இப்ப கவியை பிடிக்காம ஏன் லைஃப பிடிக்கிற? நீ லைஃப பிடிச்சனால என்ன ஆயிருச்சு? லஃபத் தாலிபு வல் மத்லூப் ஆயிருச்சு. நீ கவியான அல்லாஹ்வை பிடிச்சுக்கோ, தேவைகளுக்கு துனியாவுடைய ஆகிரத்துடைய எல்லா தேவைகளும் ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கோ. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தேவைகளை உனக்கு ஈஸியா பிடிச்சிருவான். விளஞ்சே இல்லை பை? அப்ப துனியாவிலே அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை இலாஹாக்கிறார். என்ன தண்டனை? ரெண்டு தண்டனை உனக்கு கிடைக்கும். மதுமா கிடைக்கும், மதுமூமா கேவலப்பட்டு கிடைக்கும். கிடைக்காமல் ஏமாந்து போயிடுவேன். நம்பினோமே கடைசியில் எனக்கு உதவலையே. அல்ல சொல்ற ஏன் நம்பன நீ? ஏன் மூத்தா போற ஆள் நம்பனா? தவக்கல் அல்ல ஹய்யில்லதி லா யமூத், என்றைக்குமே மரணமே அடையாத அந்த மௌலாவை நீ நம்பு, அவன் உன்னை வாழ செய்வான் என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், உன் ரப்பு அவசியமாக்கி விட்டான், உறுதியாக்கி விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் இபாதத் செய்யக்கூடாது என்றும், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கண்ணியம் செய்ய வேண்டும், இஹ்சான் செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான். ரெண்டையும் ஒன்னா சொல்லிட்டேன். உன் தன்சீஹ், உன் தஷ்பீஹ். நீ தன்சீஹின் பக்கமும் கவனம் இருக்கணும், தஷ்பீஹையும் நீ மதிக்கணும்னு நல்லா காட்டி கொடுத்துட்டான். தன்சீஹ் தஷ்பீஹ் எப்ப உன்னுடைய சிந்தனை ஐனியத்தின் பக்கம் போதோ கைரியத்திலே ஹுஷியாரா இருக்கணும். ஐனியத் மே மஸ்த், கைரியத் மே ஹுஷியார் என்று சூஃபியாக சொல்லுவாங்க. ஐனியத்துல மஸ்தா இருக்கணும், கைரியத்துல ஹுஷியாரா இருக்கணும். அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளுடைய அந்த மர்த்தபா வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த மர்த்தபாக்களை நீ கவனிக்காமல் இருந்தால் அது ஜிந்தீகியத், மிகப்பெரிய வழிகேடுன்னு சொல்லிட்டாங்க சூஃபியா. இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு இலாஹ். இலாஹ்னு அர்த்தம் என்னங்க? உன் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் நான். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? மௌஜூத் நான், மக்சூத் நான், மஷ்ஹூத் நான். ஆகவே நான் மஅபூதாக இருக்கிறேன். ஆகவே என் ஒருவனை நீங்கள் என் ஒருவனை வணங்குங்கள். அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அந்த ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இபாதத்து செய்யாதீர்கள். அல்லாஹ் இலாஹா இருக்கிறனால தான் அல்லாஹ்வுக்கு இபாதத்து. அடுத்து மூசா சொல்றாங்க, இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ். லா இலாஹ என்ன அர்த்தம்? என்ன தவிர வேறு யாரும் இலாஹ் உங்களுக்கு இல்லை. ஃபஅபுதுனி, ஆகவே என்னை நீங்கள் வணங்குங்கள். இலாஹா இருக்க போய் தான் இபாதத்து. அப்ப அல்லாஹ் தஆலா இபாதத் செய்யறதுக்கு காரணம் என்ன? அவன் இலாஹா இருக்கனல்ல. வணக்கத்திற்குரிய நாயன் யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இல்ல அல்லாஹ் தஆலா யாரும் இல்லை. அப்ப இலாஹ் என்பதற்கு அல்லாஹ் தஆலா மஅபூதா இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவன் இலாஹாக இருப்பதினால்தான். அகில உலகத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இலாஹாக இருக்கிறார். சரிப்பா, இப்ப இலாஹா இருக்கு அல்லாஹ் என்ன சொல்றோம்? இபாதத் செய்யறோம். இபாதத்தின் அர்த்தம் என்ன? வணக்கம். வணக்கம் அர்த்தம் என்ன? ஜி வணக்கம் அர்த்தம் என்ன? அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்யறோம் பாத்தீங்களா? நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிற பொழுது அல்லாஹ் அந்த பூர்த்தியாகக்கூடிய தேவையை அல்லாஹ்வின் பக்கம் நிஸ்பத் செய்து, இது அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த தேவை பூர்த்தி ஆகிறது என்று மனதளவில் அன்பு ருஜு வரோம் பாத்தீங்களா? இதுக்குதான் இபாதத்துன்னு பேர். அசல் இபாதத் அதுதான் பை. எந்த தேவை பூர்த்தி ஆகிற பொழுதும் அந்த தேவை எவனிடமிருந்து வருகிறதோ அவன் பக்கம் நம்ம கல்பால் அல்லாஹ் ருஜுவாகி, அல்லாஹ்விடமிருந்தான் இந்த தேவை வருகிறது என்று மனதில் ருஜுவில் ஆகிறோம் பாத்தீங்களா? இதுதான் இபாதத். அப்ப இபாதத்துடைய அசல் எங்க உள்ளது? கல்பு சம்பந்தப்பட்டது.
ஜிஸ்மு சம்பந்தப்பட்டதல்ல. அந்த கல்பு சம்பந்தப்பட்ட இபாதத்தை நிரூபிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா இபாதத்தை ஜிஸ்மியாவை கொடுத்திருக்கிறான். உடல் சம்பந்தப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால என்ன சொல்றான், இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, நான் என்னை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை, ஃபஅபுதுனி, என்னையே இலாஹ் என்று உணர்ந்து கொள், நீ தேவை ஒவ்வொன்றும் பூர்த்தியாகிற பொழுது நான் தான் இலாஹ் என்று உணர்ந்து கொள், விளங்கிக் கொள், வஅகிமுஸ் ஸலாத, இன்னும் தொழுகை நிலைநாட்டுவாயாக, லிதிக்ரி, என்னுடைய நினைவுக்காக வேண்டி. பாருங்க, அகீமுஸ் ஸலாத் தனியா பிரிச்சுட்டான். வஅகிமுஸ் ஸலாத, மேலும் தொழுகையை நிலைநாட்டுவாய். வருதுல பை, வஅகிமுஸ் ஸலாத வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. அவ ஃபஅபுதுனி என்ன, வஅகிமிஸ் ஸலாத் என்ன? பை இப்படி சொல்லுவாங்க, இபாதத்லாம் எல்லாம் அடங்கிச்சல, அதுல ரொம்ப மெயினான இபாதத் தொழுகை, அதை தனியா பிரிச்சு காமிச்சான்னு சொல்லி நான் சொல்றேன் கேளு. இலாஹாக இருக்கிறனால இபாதத்து, தஅப்புத், அந்த இபாதத் இருக்கிறனால தொழுகை. அல்லாஹ் இலாஹாக எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அல்லாஹ் தான் இலாஹா இருக்கான். அதனால இபாதத்தும் இறைவிடாது இபாதிச்சுட்டே இருக்கணும். எப்பவெல்லாம் உன் தேவை பூர்த்தி ஆகிறதோ, உன் உணர்வு இருந்தால் அந்த தேவை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, இல்ல அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு ஒரு நொடி கூட விடாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இபாதத்து இடைவிடாத இபாதத்து. அந்த இபாதத்து கல்பு ரீதியா அல்லாஹ் பக்கம் ருஜுவாகிறியே, அந்த ருஜுவானதை மெய்ப்பிப்பதற்காக வேண்டி, ஆமா அல்லாஹ் தானே இலாஹ், கடை விட்டு வந்து தொழுகவா, அல்லாஹ் தான் உன் தேவை பிடிச்சாங்கிற, நீ இப்ப கடையை மூடு தொழுகவா. அப்ப ஜிஸ்மி இபாதத்திற்கே முவக்கித், நேரம் குறிப்பிடப்பட்டது. அசல் இபாதத்திற்கு பார்த்தீங்கன்னா கல்வி இபாதத்து அது முவக்கித் இல்ல, நேரமே இல்ல, என் நேரமும் இருக்கணும் இபாதத்தா இருக்கு. மற்ற எல்லா இபாதத்துகளுக்கும் தடை உண்டு. ஒரு மனுஷன் குனிய நிமிர முடியல, தொழுகை இல்லை, நோம்புக்கு மட்டும் வயசாயிருச்சு, ஜக்காத் இல்ல, காசு இல்ல, ஹஜ் இல்ல, இப்ப இபாதத்து கிடையாது அவனுக்கு. தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஜக்காத்தும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, என்னதான் செய்வான்? எப்படி நல்லா இபாதத் செய்வான்? சரி, அம்மா ஒரு பெண்மணி அவர்கள் மாதாந்திர உபாதைக்கு ஆளாயிருக்கிறாங்க, 7 நாளைக்கு தொழுகை இல்லை, நோம்பும் இல்லை, வசதி இல்லை, ஜக்காத்தும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை, சும்மா உட்காந்துருக்காங்க. இப்ப இபாதத்தே இல்லாம 7 நாள் போயிடுச்சா? ஒரு நொடி கூட இபாதத்தே இல்லையா? அவன் ஆபிது இல்லையாப்பா, இல்ல மாபூது இல்லையா? இல்ல, சுத்தமான பெண்ணை இபாதத் செஞ்சுக்கிறான், பதிலுக்கு இபாதத்து கிடையாதா? இபாதத் 24 மணி நேரம் இபாதத் இருக்கு, அதுக்கு எந்த தடையும் இல்லை. விளைஞ்சுங்களா? என்ன இபாதத்துங்க? அல்லாஹ் தஆலா 24 மணி நேரமும் நம்ம தேவை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறான். இடைவிடாது நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும், உணவு, உடை, விருப்பிடம், என்னென்ன தேவை, உடல் ஆரோக்கியம், என்னென்ன தேவை கொடுத்துட்டு இருக்கிறான். எப்ப எல்லாம் உன் தேவை பூர்த்தி ஆகுதோ, உன் கல்பு அல்லாஹ் பக்கம் ருஜுவா இருக்கு, பேர் தான் அசலி இபாதத். எடுத்து பார்த்துக்க கூட, ஃபஅபுதுனி, என்னை இபாதத் செய். இந்த இபாதத்து இடைவிடாத இபாதத்து. அந்த இபாதத்தை மெய்ப்பிப்பதற்காக வேண்டித்தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். அதனால தொழுகை தொழுகூட அர்த்தமா இல்ல. சில பேர் இருக்காங்க, நாங்களாம் கல்வி இபாதத் செய்றோம், எங்களுக்கு சாஹிரி இபாதத்லாம் தேவை கிடையாது, எது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்லாம் தேவையில்லை, நாங்க எந்நேரம் மனசுக்குள்ள கல்வி தொழுகை தொழுதுகிட்டே உட்காந்துருக்குறோம். அடுத்து வந்தான் என் சர்க்கார்ட்ட என்ன சொன்னாங்க, கல்வி தொழுது இப்போ எல்லாமே கல்புல கொண்டு வந்துருந்தான். கல்புக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்கணும், கல்புக்குள்ளே பிள்ளை பெற்றுக்கணும், கல்புக்குள்ளேயே சோறு திண்டுக்கணும், வெளியே சோறு திங்க கூடாது, எல்லாம் கல்புக்குள்ளே வச்சுக்கணும். அது நடக்காது, சாத்தியமா? அது முடியாது. கல்புல உன் கல்புல அல்லாஹ் 24 மணி நேரம் இபாதத் செய்யறேங்கிறத நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த இபாதத் அலைஞ்சுங்களா. மற்ற எல்லா இபாதாத்துகளுக்கும் சலுகை உண்டு, மற்ற எல்லா இபாதாத்துகளுக்கும் விதிவிலக்கு உண்டு. உடல் சம்பந்த இபாதாத்துக்கெல்லாம் ஆண்கள் உடம்பு சரியில்லை, நோன்பு வைக்காம பின்னாடி வச்சுக்கலாம், அதுவும் முடியலையா ஃபித்யா கொடுத்துடலாம். பெண்கள் விடலாம், நோன்புகளை கலா செய்யலாம், நினைவு இல்லாமல் இருந்துச்சா தொழுகை கலா வைக்கலாம். இந்த மாதிரி இபாதத் சலுகை உண்டு. ஆனால்
அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத் இருக்குது, அது 24 மணி நேரம் உள்ள இபாதத். அப்ப இபாதத்துக்குள்ள பெரிய இபாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் தாங்க. ஆமா, கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு இபாதத்துக்குறாங்க. கலிமா இபாதத்தே கிடையாது, அது முடிஞ்சு போச்சுன்னா. இப்ப சூஃபியாக்கள் எந்த இபாதத் செய்றாங்க அதிகமா? அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய இபாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத். தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜுடைய இபாதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நெருங்குறார் சில பேர். சூஃபியாக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத்தை கொண்டு அல்லாஹ் நெருங்குறாங்க. சதா லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத் 24 மணி நேரம். மற்ற இபாதத்துகள் குறிப்பிட்ட நேரம், தொழுகைக்கு நேரம் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு நேரமே கிடையாது. ரமலான் வருஷம் ஒரு தடவை, இது வருஷம் எல்லாம் இந்த நோன்பு. ஜகாத் வருஷம் ஒரு தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வருஷம் எல்லாம் உள்ள நோன்பு. ஹஜ் வாழ்நாள் ஒரு தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்நாள் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அதனால சூஃபியாக்கள் இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். நீ இபாதத்து ஸலாத், இபாதத்து ஸௌம், இபாதத்து ஜகாத், இபாதத்துல் ஹஜ் மாதிரி இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இபாதத் இருக்கு பாத்தீங்களா, அது 24 hours நான் ஸ்டாப். அதனால தான் சூஃபியாக்களுடைய அந்தஸ்தை நீ அடையவே முடியாதுன்றாங்க. இந்த இபாதத்தை 24 மணி நேரம் மூழ்கி கிடக்குறாங்களே, அந்த சஹாபாக்கள் கொடுத்த ஒரு பேரிச்சம்பழம் நீ கொடுத்த தங்கத்துக்கு ஈடாகாதுன்றாங்க. அவங்க அந்தஸ்து அடையிறாங்க போய் அவங்க. அதான் அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்து காரணம் வெளிரங்க விபாதத்துக்கிறார். வெளிரங்க விபாதத்து ஃபர்து வாஜிப் இருக்கும் அவங்கள்ட்ட. அறிஞ்சுங்களா? இந்த 5லே அஃதலு ஸிக்ர் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அஃதலு இபாதத் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். என் ஷேக் என்ன சொன்னாங்க? லா யஸாலு யதகர்ரபு இலைய அப்தி பின் நவாஃபில். நஃபில் காரிய நஃபிலான வணக்கங்கள் கூட அடியா நெருங்கி கொண்டே இருக்கிறான் ஆயத்து ஹதீஸ் வந்தோன்னவா. இவங்க தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் மட்டும் வச்சுட்டாங்க. தொழுகை நஃபிலான தொழுகை, நஃபிலான நோன்பு, நஃபிலான ஜகாத், நஃபிலான ஹஜ், இபாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கே. லா இலாஹ இல்லல்லாஹ் நஃபிலான லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? ஒரு நொடி நேரம் கூட ஃபர்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய வாழ்நாள்லாம் எல்லா தேவைகளையும் எனக்கு பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு அது ஃபர்தான முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தேவையை பூர்த்தி ஆகிற போது யா அல்லாஹ் நீதான் பூர்த்தி செய்ற, நீதான் பூர்த்தி செய்ற, அது ஒவ்வொரு நொடியும் நீ சொல்ல சொல்லவும் அந்த அல்லாஹ்ட்ட போயிட்டே மேல போயிட்டே. இப்ப உட்கார்ந்து பயான் செய்றீங்க, இப்ப லா இலாஹ அமல் என்ன? நான் என்ன சொல்லணும்? மொல்லா இந்த கலாம் என்னது இல்ல, இல்மு ஒன்னது இல்ல, இல்மு என்னது இல்ல. நான் ஜாஹில், நீ தான் இந்த இல்மை வெளிப்படுத்துற. நான் அபுக்கம், நீ தான் இந்த கலாமை வெளிப்படுத்துற. நான் மையீத், இந்த ஹயாத்தை நீ தான் வெளிப்படுத்துற. ஒரு நொடி நேரம் ஹயாத்தை நிப்பாட்டினா அதோட கபர் வச்சிருவாங்க. நாளைக்கு நைட்டு வேற யாரும் பயணிச்சிட்டு இருப்பாங்க. அல்ல, நீ தான் ஹயாத்தை கொடுத்துட்டு இருக்கிற. ஒரு நொடி நேரம், ஒவ்வொரு நொடியும் ஹயாத்தை நீ தான் கொடுக்குற. நல்லா பேசிட்டே இருக்காங்க. சில பேர் டிவியில் காட்டுறாங்க, சில பேர் வாட்ஸ்அப்ல காட்டுறாங்க. பேசிட்டே இருக்க டக்கு நெஞ்ச பிடிச்சி அப்படி கவுந்துறாரு. அப்துல் கலாம் பயான் பேசிட்டே உட்கார்ந்தார், டக்கு நெஞ்ச பிடிச்சார், அப்படி விழுந்துட்டார், முத்தாப்பிட்டார். ஒரு நொடி நேரம். அப்ப அல்லாஹ் தஆலா இவ அரை மணி நேரம் பேசுறேன்னா பேச வச்சது யாருங்க? சரி, இன்னும் அரை மணி நேரம் பேசுவேன் கேரண்டி இருக்கா யாருக்காச்சும்? அப்துல் கலாம் நல்லா நடந்தா தூக்கிட்டு தான் போறாரு, நடந்தா மேடைக்கு போனார், நல்லா தான் இருந்தாரு, நல்லா வீரம் பேசினாரு. பயான் நடந்துட்டே இருக்கு, திடீர்னு நெஞ்ச பிடிச்சாரு, பயான் முடியல, அப்படியே விழுந்தாரு, மூத்தா போயிட்டார். அல்லாஹ் மஃபிர்ஹு வர்ஹமு. நபி, அப்ப நான் பேசி முடிப்பேன், இந்த பயான் இன்னும் 1 மணி நேரம் பேசி முடிப்பேன்னு கேரண்டி இருக்கா? இல்லை. இப்ப பேச வச்சது யாரு? பேசுறது ஹயாத்தை கொடுத்தது யாரு? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு லஃப்ஸு என் வாயிலிருந்து வர்றதுக்கும் அவனுடைய இஹ்சான். அது அவன் பேச வைக்கிறான். இந்த லஃப்து அவனுடையது, கலாம் அவனுடையது, ஜி ஹயாத்துடையது என்று மொல்லா நீதான் அவனுடைய கலாம் ஃபஸ்ல கொண்டு நீ பேச வச்சுட்டு இருக்க ரப்பே. இது இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இது நஃபிலே லா இலாஹ இல்லல்லாஹ், நவாஃபிலே லா இலாஹ இல்லல்லாஹ், இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இது அஃதலுல் இபாதா. இஷா முடிஞ்சு இனி ஃபஜ்ர் தான், நடுவுல என்ன இபாதத்? இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இபாதத் எல்லா இபாதத்துகளை விட ஆக டாப்பான இபாதத்து. காரணம், இந்த இபாதத்துக்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா சிருஷ்டிகளை படைச்சான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மற்றபடி நாம தொழுகிற தொழுகை இருந்துச்சு முன்காலத்துல, நம்மள மாதிரி இல்லை. நோன்பு இருந்துச்சு ஒரு காலத்துல, எல்லா நபிமார்களுக்கும் இருந்துச்சு. குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்னாடி இருந்துச்சு. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. ஜகாத் இருந்துச்சு, நம்மள மாதிரி இல்லை. ஹஜ் இருந்துச்சு, நாம சொல்ல மாதிரி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வா மத்தியில ஓடுனாங்களா?
சஃபா மர்வா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னணியில் வந்துச்சு. என்னச்சுங்களா ஓடினாங்களா அவங்க? அரஃபால போய் தங்கினாங்களா? முஸ்தலிஃபால போய் தங்கினாங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நாம தொழுத மாதிரி தொழுதாங்களா? நாம நோன்பு வச்ச மாதிரி வச்சாங்களா? இபாதத்துகள் இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் அதை மாற்றி மாற்றி கொடுத்தான். இந்த மொத்த இபாதத்துகளை நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னையே அதை நிரூபிச்சு காட்டுறதுக்காக வேண்டிதான். அல்லாஹ் இலாஹ நிரூபிச்சு காட்டுறது. அப்ப அமல்கள்ல மேலான அமல் எதுங்க? இபாதத்தே கலிமாவுடைய அமல். இன்னும் சொல்லி வழங்கிங்க, அமல்கள்ல ஆக லேசான அமல் எதுங்க? லா இலாஹுடைய அமல் தான், கலிமாவுடைய அமல் தான். அமல்கள்ல ஆக உச்சகட்டமான அமல் எதுங்க? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான அமல் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹுடைய அமல். அமலே லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அமல் லா இலாஹ, அமலே லா இலாஹ. அல்லாஹ் இடத்துல ரொம்ப அஃஸலான அமல் அமலே லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னை அல்லாஹ் சீக்கிரமா உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடிய அமல் அமலே லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னுடைய அல்லாஹ்வுடைய விலாயத்தை, அல்லாஹ்வுடைய குர்ப குத்துபுடைய அந்தஸ்தை கொண்டு போய் சேரக்கூடிய ஒரே அமல் எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா யாரெல்லாம் நீ குத்துபாகறியோ இல்லையோ, யாரெல்லாம் விலாயத்தை அடைந்தார்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சுதான் அடைஞ்சாங்க. யாரெல்லாம் கௌஸோ குத்துபா ஆனாங்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சுதான் ஆனாங்க. நீ ஆகறியோ இல்லையோ, யாரெல்லாம் கௌஸ் என்ற மர்த்தபா அடைஞ்சாங்களோ, யாரெல்லாம் குத்துப் என்ற மர்த்தபா அடைஞ்சாங்களோ, விலாயத்துல உச்சகட்டத்தை அடைந்தார்களோ எதை வச்சு அடைஞ்சாங்க? அப்ப அப்ப செயல்கள்ல உயர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சுச்சா? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, எல்லா அமல்களை விட ரொம்ப லேசான அமலும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். தொழுகைக்கு ஒழு செஞ்சே ஆகணும். ஒழு செய்யாம சொல்லலாமா? என்ன பை ஒழு செய்யாம தண்ணியில என்ன செய்வீங்க? தயமும் செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒழுவும் தேவையில்லை, தயமும் தண்ணி கொடுங்க. நீ உட்கார்ந்த இடத்துல எஜமானே தண்ணி குடிச்சிருப்பு அல்லாவோட விலாயத்து கிடைச்சி போயிருது பாய், வலியாயிரப்பா. நீங்க ஷேഖுமாருடைய எஹ்சான் நமக்கு எவ்வளவு இருக்கு பாருங்க. தொழுகையை கற்றுக் கொடுத்த உஸ்தாதுன்னு சொல்றீங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க. இது சாதாரண நினைச்சு அவனுக்கு இங்க தெரியாது இந்த அமல். இப்ப நீ என்ன சொல்லணும்? ஷேഖுமார்களுக்கு நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றவளும் சமர்ப்பணம், என் உயிராயினும் உடல் பொருளாயினும் என் குரு ஃபைசியர் பாதத்தில் சமர்ப்பணம், என் உயிராயினும் உடல் பொருளாயினும் சொல்றாங்களே பை, என் குரு ஃபைசியரின் பாதத்தில் சமர்ப்பணம், பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றவளும் சமர்ப்பணம். மொத்த காயின்றி எல்லாம் என்ன கொடுத்தனோ எல்லாமே அவங்க சமர்ப்பணம். ஏன் சொன்னாங்க? இது யாருமே சொல்லி தரலையே மொத்த உலகத்துல. தொழுகையை சொல்லி கொடுத்தாங்க, நோம்பு சொல்லி கொடுத்தாங்க, ஜக்காத்தை சொல்லி கொடுத்தாங்க, ஹஜ்ஜை சொல்லி கொடுத்தாங்க. அமலே லா இலாஹ இல்லல்லாஹ் என் ஷேக் தானே சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவ எல்லா அமலுக்கும் விட ரொம்ப லேசியதுங்க. தண்ணி குடிக்கும் பை. இப்ப தண்ணி குடிக்கும் போதே சொல்றேன் பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பாருங்க. எடுக்கும் போது யாரெல்லாம் எடுக்க குவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. யாரெல்லாம் எடுக்கிறது ஹயாத்து வேணும் அதை கொடுத்தவன் யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க. மௌலா இந்த கவலையில மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை. பிஸ்மில்லாஹ் குடிக்கிறேன். லா இலாஹ இல்லாமல் பல வகையில் செய்யுங்க. உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த லா இலாஹ இல்லாமல் செய்யுங்க. யாரெல்லாம் இதெல்லாம் இதமாக தண்ணியை உள்ள கொண்டு போய் சேர்த்தது நீதான் ரப்பே. அதை முழுங்கிறதுக்கு இந்த உதட குவிக்க வச்சு அந்த உள்ள இழுக்கணுமே, அதை இழுக்க வச்சது நீதான். இல்ல இந்த குவத்து உனக்கு சொந்தமான ரப்பே. யாரெல்லாம் இழுக்கிறதுக்கு ஹயாத்து வேணுமே, இழுக்கணும்னு எண்ணம் வேணுமே, அதை நீதான் நல்லா கொடுத்த. இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போய் ரப்பே, இந்த பானத்தை இருந்து உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே. கிலானா ஹோ தோ ஐசா ஹோ, पिलाना हो तो ऐसा हो, खिलाना हो तो ऐसा हो, पिलाना हो तो ऐसा हो, खुदी का ना खुदी पानी बना अल्लाह है. இந்த பாலிலே மௌஜூதா இருப்பவன் யாரும் இல்லை. தண்ணீரிலே காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. தண்ணீருடைய உஜூத் ஹக்குடைய உஜூத் தான். ஹக்குடைய உஜூத் தான் இந்த தண்ணீருடைய உஜூத் காமிச்சுக்கிட்டு இருக்கு.
தண்ணியுடைய சூரத்தை, தண்ணி உஜூத் சொந்தம் இல்லையே, அல்லா தவிர யாருக்கும் உஜூத் இல்லையே. இப்ப தண்ணியுடைய தோற்றத்தை உஜூத் ஹக் தான் காமிச்சிட்டு இருக்கு. இப்ப தண்ணியை பார்த்தோன்னு மௌலாவை பாரு. பை டப்பியை பார்ப்பவன் இவன் டப்பியை பார்க்கவில்லை, தகரத்தை தான் பார்த்தான். ஒத்துக்கிறீங்களா? சந்தேகமா சொல்றீங்களா? ஓரளவு சொல்லலாம், ஆனால் அப்படி கிடையாது. அப்படியா? உறுதியாவா? 100க்கு 100 சத்தியமா வல்லாஹி அல்லாஹ்வே ஆணையா டப்பியை யாரும் பார்க்கவில்லை, தகரத்தை தான் பார்த்தான்னு சொன்ன தப்பா? அதே உறுதியோடு சொல்லு, மனசுல வர. தண்ணீர்ல இருக்கு போது அல்லாஹ்வுத்தர இன்னொருத்தன் இல்லவே இல்லை, ஹக்கத்தோட இன்னொருத்தன் இல்லவே இல்லை பை. ஏன்னா அவன் தண்ணிக்கு நீ பார்க்க முடியாது பை, அதை வெறும் இல்மு தோட்டமா தான் இருக்குது. அவன் உஜூத் இருக்க போய் தான் பார்த்தேன். அவன் தான் இருந்து இந்த தண்ணீரை அவனை காட்டி கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி இதான் இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு ஈஸியாக்கிட்டாங்க. எல்லா அமலை விட லேசான அமல். தொழுகைக்கு உது செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ் அமல் உது செய்யணுமா? உதுவே செய்யணும். பாத்ரூம்ல தொழ முடியுமா? பாத்ரூமில் லா இலாஹ இல்லல்லாஹ் அமல் செய்யலாம். அங்கேயும் தண்ணி மெத்தணும், கழுவணும் இல்ல, கழுவ கூத்து வேணும் இல்ல. அந்த கூத்து யார் கொடுத்தா? அந்த கூத்து யார் கொடுத்தாங்க? சுத்தப்படுத்துறதுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும், முட்டி சுத்தி கவுத்து கூத்து கொடுத்தது யாரு? அந்த வயிற்றில் உள்ள அசுத்தங்களை வெளியாக்கினது யாரு? ஒரு அழுத்தத்தை பிரஷ் பண்ணி வெளியாக்குறானே, அந்த கூத்து அப்படியே கூத்தாங்க. இல்ல நீ சாப்பிட்றதுக்கு வேணா கூத்து நான் தரேன் பை, அது கொஞ்சம் அசுத்தமா இருக்குது, அதுக்கு வேணா கூத்து யார்ட்டையும் கடன் வாங்கிக்கணும் அதை சொல்லணும். இல்லை பெருமான வெளியே வந்துன்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அலி அஸ்ஹப அன்னி, இன்னிலிருந்தும் அல்ல அதா தீங்கு தரக்கூடிய அசுத்தங்களை இன்னிலிருந்து வெளியாக்கினானே. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரிமா? அது தீங்கு தரக்கூடிய அசுத்தம் என்றும் அது அசுத்தமான வஸ்து என்றும் அதுக்கு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், கழுக வேண்டும் என்று இல்மையும் கொடுத்தா பாருங்க அல்லாஹ் தஆலா. குழந்தைங்க அந்த இல்மு இல்ல, உள்ளது அஹ்ரஜக்கும் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, அறிவே இல்லாம குழந்தை வெளியே வருது. என்ன செய்து வந்து என்ன பண்ணுது குழந்தை? வீட்டுக்குள்ளேயே 1க்கு 2க்கு இருந்து செஞ்சாப்பான், அதை போட்டு தட்டிக்கிட்டு மேலெல்லாம் அப்பி, தலைவானெல்லாம் அப்பி, பாயெல்லாம் அப்பி. ஒரு நிமிஷம் அம்மா வெளியே போயிட்டு எங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஃபோன் பேச்சு வந்து பார்த்துக்குள்ள ஊடே தவழ்ந்து கை கால முட்டிலாம் அனுப்பி சிரிப்பான், பொக்காவாயை திறந்துக்கிட்டு. அவன் செஞ்சது தப்புன்னு உணர்வான அவன். இந்த அளவுக்கு அறிவே இல்லை, இல்மு இல்லை. இது தவறானது, இது வந்து அசுத்தமானது, இது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இது பெரிய வேலை வைக்கும், இது பெரிய அம்மாவுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு. அதாவது தலைவாணி பாயெல்லாம் தொடச்சு போடணும், மழை காலமாக இருக்குது, காய் மாதிரி காயம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவன் மட்டும் பொக்கா வாய்க்கு அந்த அம்மா உடனே கோச்சிக்கிறது இல்லை. அல்லா தஆலா அந்த கல்வி இறக்கம் கொடுத்தாங்க. இவனுக்கு இல்மு கொடுக்க அல்லா தஆலா, அவனுக்கு இல்மு இல்லைங்கிற இல்மு அம்மா கொடுத்துட்டான். சின்ன பச்சை குழந்தை என்ன செய்யும்? தெரிஞ்சுங்களா? சுத்தம் பண்ணி கழுவி கிளி அத்தான் முத்தம் கொடு என் பிள்ளை அப்படின்னு. அம்மா அந்த நிலைமையிலே முத்தம் கொடுப்பாங்க. யாரு அப்படி தூக்கி போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துரு, ஆசா என்ன வேலை வச்சிட்டான் பாரு அப்படின்ட்டு முத்தம் குத்து கொண்டு போவாங்க. என் அம்மா என்ன செய்வாங்க, அத்தா என்ன செய்வாரு, அதை சுத்தம் பண்ணி பவுடர்லாம் அடிச்சு மறுபடியும் ட்ரெஸ்லாம் மாற்றி கொண்டு கொடுத்தேன்னா என் பையன் அப்படி ஒரு பையனா அப்படி உழப்பிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளார. அப்ப எட்டி பார்க்குறாரு, ஐயா இந்த பிள்ளை ஐசா உன் பிள்ளை பாரு, வந்து எங்க போயிட்ட, வந்து உன் பையனை முதல்ல பாரு. இப்ப யார் பையன்? உன் பையனை பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. போன் பேசிட்டு இருக்கிற, வந்து உன் பையனை பாரு. அவன் எல்லாம் கொடுத்து முடிச்சு எல்லாம் 1.5 மணி நேரம் வேலை செஞ்சு எல்லாத்தையும் துவச்சி காய போட்டு பிள்ளைக்கு பவுடர் அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் புதுசாக ஒன்று மாற்றி புட்டுலாம் வச்சு கொண்டு கொடுத்தோன்னா எழுதிக்கிட்டு என் பையன். அப்ப இவரு பையன் ஆயிட்டாரு. இதை நம்ம பத்தி. எனவே ஆக அப்ப நம்ம அசுத்தம் செய்து விட்டு அதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இல்மையும் கொடுத்தான் பாருங்க. அவளுக்கு இல்மு கொடுக்கல அந்த குழந்தைக்கு, நமக்கு இல்மு கொடுத்தான். நாம அப்படியே விட்டு வரக்கூடாது, சுத்தம் பண்ணி பாத்ரூமையும் கிளீன் பண்ணிட்டு வரணும். அந்த இல்மு சேர்த்து கொடுத்தான். நம்மையும் கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அது மேலே ஒட்டக்கூடாது, அசுத்தம். அது சிறுநீர், அது அசுத்தம். அந்த இல்மு கொடுத்தான்ல. சரி, உள்ள போனது காலையில இருந்து 8 வாட்டி போயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, என்ன ஆகும்?
எல்லாம் சப்த நாடிகளும் ஒடுங்கி போய் அது மட்டும் தாஸ் பூசு நிப்பானோ 8 வாட்டி போச்சு. எங்கடா போச்சு எல்லாமே ஏன்னா ஏன் குறைஞ்சு. அப்ப இந்த பலம் கத்தனான இந்த பலம் எல்லாமே உள்ள இருக்கு. அந்த பலம் தான் 3.5 கிலோ உள்ள இருந்திருக்கு. நாலு காங்கிரஸ் உள்ள திணிச்சா இந்த முத்தலிசா ரொம்ப துடுவான் பிள்ளையாசு வந்து அது ரம்ஜான் வந்துச்சா போடும் இன்னொன்னு கத்துவானுங்க. முடிஞ்சா சட்டி கொட்டை ரெடி பண்ணிட்டீங்களா? கஞ்சிலே உப்பு கம்மியா இருந்துச்சு. ஒரு 4 காங்கிரஸ் வந்து உள்ள ஊத்திருக்கு. அடுத்த நாள் தராவிக்கு வரும்போது மனுஷன் பணிவு தானா வந்துடும் மனுஷன். அந்த பெருமை போயிடும். தலை குனிஞ்சிருவான். பெருமை வந்துடும். நல்லா இருக்கிறீங்களா? செய்யுங்க. பிள்ளைகள்லாம் கல்யாணம் முடிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பணிவு. இந்த முரட்டு குணம் எதுல வச்சு அந்த எல்லாம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து. அப்ப பெருமானா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அலி அஸ்ஹப அன்னியல் அதா, தேவையற்ற என் ஹதீஸ்களை என்னை விட்டு வெளியாக்கி அபுகானிமா யன்ஃபஅனி, இது எனக்கு தேவையானதோ அதை எனக்குள் வைத்திருந்தானே அந்த ரப்புக்கே எல்லா போகும். சுத்தமா 8 வாட்டி போச்சுன்னு வச்சுக்கலாம், வயிறு குனிஞ்சிரும், தலை குனிஞ்சிரும், கைகாலம் டீஹைட்ரேஷன் ஆயிரும், தண்ணி செத்து போயிடும், உடம்புல மயக்கம் போட்டு வந்துடும். இன்னும் கொஞ்சம் விட்டானு டக்குன்னு என்ன செய்யும், ஓஆர்எஸ் கலக்கி, ஓஆர்எஸ் என்ன வெறும் உப்பும் சர்க்கரையும் தான் கலக்கி அதை உள்ள ஊற்றணும். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாச்சு போய் அது உள்ளுக்குள்ள நீ நினையணும். இல்லைன்னா தண்ணி செத்து போய் கீழே மயக்கம் போட்டு கீழே வந்துடுவான். அல்ல எது தேவையோ அதை வெளியாக்கி, எது உனக்கு தேவையோ அதை உள்ள வச்சு நீ ரெண்டா பிரிச்சு விட்டது யாரு? பார்த்த இலாஹ அல்லாஹ் சிந்திச்சியா? அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய அமல், அதான் லா இலாஹுடைய அமல். அந்த அமலுக்கு ஒது தேவையில்லை. இடம் சுத்தம் தேவையா? முசல்லா போடணுமா? உடை சுத்தம் தேவையா? எதுவுமே தேவை. நீ தேவையா? எதுவுமே தேவை. எவ்வளவு பெரிய ஜி. அந்த ரமலான்ல சஹர் செய்யணும், இஃப்தார் செய்யணுமா? லா இலாஹுடைய அமலுக்கு சஹரும் தேவையில்லை, இஃப்தாரும் தேவையில்லை, தராவியும் தேவையில்லை. லா இலாஹ அமல் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து. ஜகாத் கொடுக்கணும், காசு கை விட்டு காசு வெளியே போகுது, காசு வெளியே போமா? இந்த அமல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வெளியே வராது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வருஷம் ஒரு தேவையே இல்லை, எப்பவும் செய்யலாம். நீ ஹஜ்ஜுக்கு செய்யறதுக்கு காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், அங்க போகணும், தங்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அமலுக்கு ஹஜ்ஜு செய்யணுமா? விசா எடுக்கணுமா? பாஸ்போர்ட் தேவையா? எதுவுமே தேவை. அப்ப எல்லா அமலை விட உயர்ந்த அமல எவ்வளவு லேசா அல்லாஹ் தஆலா கொடுத்துரு. பட்டினி கிடக்க தேவையில்லை, நல்லா சாப்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. சாப்பிட்டு சொல்லு லா இலாஹ. அப்ப இந்த லா இலாஹுடைய அமலை சாதாரண நினைச்சுக்காதீங்க. இந்த அமல் தான் அன்பியாக்களுடைய அமல். மற்ற தொழுகை வணக்க வழிபாடுகள் எல்லா அன்பியாக்களும் மாத்தி மாத்தி இருந்துச்சு. ஆளுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இந்த அமல் என்றைக்கும் முடிவடையாத அமல். மனுஷன் கிழவனா போயிட்டான், தொழுக முடியல, நோன்பு வைக்க முடியல, ஹஜ் செய்ய முடியல, ஜகாத் கொடுக்க முடியல, லா இலாஹுடைய அமல் இருந்துகிட்டே இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அமல் முடிவடையாத அமல். வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன். யகீன் வரும் வரை அல்லாஹ் இபாதத் செய். மற்ற எல்லா இபாதத்தும் மௌத் வந்தா முடிஞ்சு போயிடும். ஆனா லா இலாஹுடைய இபாதத்து மௌத் வந்தாலும் முடியவே முடியாது. மரணத்திலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ். சக்கராத்திலையும் பார்க்கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ், கபர்லையும் பார்க்கலாம், ஹஷர்லையும் பார்க்கலாம், சொர்க்கத்துல போய் பார்க்கலாம் லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால அஃதல் இபாதத் இபாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். பை அது அல்லாஹ் ஷேഖமாருடைய பிச்சையில நமக்கு லேசாக்கி வச்சிருக்கிறான். இப்ப இந்த மாசம் முழுசும் அதை அதிகமா செய்யுங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த மாசத்துல அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா. இந்த மாசம் வெறும் வாயால சொல்றது மட்டும் இல்ல. என்ன பை அது எப்படி வருது? அக்ஸிரு லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் வாயால சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் அது மட்டும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் புலங்கிறது அதிகமாக்கிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கறது அதிகமாக்கிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கிறது அதிகமாக்கிங்க. அல்லாஹ் தான் தேவை புரிசன் அனுபவியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாசம் அதிகமா செய்யுங்க.
வருஷமெல்லாம் அதே லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிறான். அல்லாஹ் இலாஹ் அல்லாஹ் இலாஹ் அல்லாஹ் இலாஹ். அதோட சந்தோஷம் எதுலையுமே இல்லை, அதோட கண்ணியம் எதுலையுமே இல்லை. समझ में आ गया भाई. अल्लाह ताला अத்தகைய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.